காதலை நம்பி அந்த அம்பாளை ஏங்கி போனேனே, அந்த அம்பாள் என்ற பெண்ணால் இந்த நாடாத மன்னன் தாய்வனுக்கு அழிய விதி வந்து விட்டதா? கடவுளே ஆண்டவா! என் தங்கை நினைத்தபடி மனசுல நினைச்ச மனவாழ்ல மனமுடித்து என் தங்கை சந்தோஷமா இருப்பா. நான் மாமனை மனமுடிச்சு நான் எண்ணத்தை நிறைவேற்ற வேண்டும். மாமனை தேடி கல்யாணம் செய்யணும்லவா? அதோ மாமா 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 எங்கடி வந்த? எங்க வந்த? நீ யார்? நீ யார்? அப்பேற்பட்ட மாபெரும் சபையில ஒரு நாடாளக்கூடிய மன்னன் என் தாயோடு இருந்த தாய் மாமன் அடிக்கலான்னு சொல்லி, அப்ப என் மாமாவை அடிக்காதீங்கன்னு ஒரு வார்த்தை சொல்ல முடியல. பாலூட்டி சீராட்டி மாரோடு வளர்த்த என்ன அந்த சண்டால எங்கெங்க உதைச்சாமா, எங்கெங்க அடிச்சான் ஏண்டி? இதெல்லாம் பாக்குறதுக்கா அங்கிருந்து வந்த சண்டாளி? என் மாமனை மனமுடிச்சு மகிழ்ச்சியா வாழலான்னு இந்த பாவி மனக்கோட்டை கட்டிருக்கு சாமி. நீதான் எனக்கு கணவன், நான் தான் உனக்கு மனைவின்னு உன் மனசுல ஆசை, எனக்கு ஆசை உனக்கு நல்லா தெரியும். அப்படி இருந்து எதுக்கு வந்து என்ன ஏழுன்னு பேசி வெளியே தள்ளிய சாமி? நான் எங்க போவேன்? எனக்குன்னு யார் இருக்கா? என்ன என்ன சின்ன வயசுல இருந்து கல்யாணம் பண்ணிக்கிற நினைச்சு இப்படி வந்திருக்கிற? என்ன பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? ஏய், நான் ஆசைப்பட்டு வளர்த்துவேன். என் அக்கா மகன் சொல்லி பாலோட்டி சீராட்டி தாளாட்டி வளர்த்துவேன்.
நாளைக்கு அக்கா உறவு விட்டு போக கூடாது சில ஆசையோட இவளை கல்யாணம் பண்ணிக்கலாம் போனனே. அந்த சபையில ஒரு செம்படவன், ஒரு இலிகுலத்தான், ஒரு ஈனச்சாதி பையன், அவ என்ன அடிச்சு துரத்துவான். அங்க நீ சொன்னியாடி என் மாமன் அடிக்காதீங்க, மாமனதான் கல்யாணம் பண்ணி பண்ணு. அங்கெல்லாம் சொல்லியிருந்த ஒரே ஒரு வார்த்தை, ஆஹா நமக்கா நம்ம அக்கா மக இருக்கிறார், போனா போட்டு அவன் கல்யாணம் பண்ண சந்தோஷமா வாழ்த்து, நான் சந்தோஷமா உன்னை வழி அனுப்பி வச்சிருப்பேன். அப்ப அடிக்க அவன் எத்தனை அடி அடிக்கிறான்னு இவன் எண்ணிட்டு உட்கார்ந்து, இன்னைக்கு நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கலான்னு வந்தா மாற்றான் ஒருவன் கரை பிடித்து போன மங்கை உன்னை நான் யாசகமாய் பெறுவதற்கு என்ன பைத்தியக்காரனாடி, நீ ஒரு வேசிக்கு சமாளம். அப்படிப்பட்ட உன்னை நான் கை தொட்டு கூட பார்க்க கூடாது. என் மாளிகையில் உனக்கு இடம் இல்ல, என் மனசுலயும் உனக்கு இடம் இல்ல. எப்போ நீ மாற்றான் கழுத்துல 3 பேர் மாலை இட்டீங்களோ அப்பவே உனக்கும் எனக்கும் குடும்பத்திற்கு உறவத்து போச்சு. நீ யாரோ நான் யாரோ ஓடி இருக்கிறது. அரை கணம் என் மாளிகையில் இருந்தால் அழித்து விடுவேன். போ மாமா, நான் ஒன்ன விட்டா இந்த நாட்டில் இருப்பியோ நீ கெட்டு ஒளிவியோ அழிஞ்சு போ. மாமன் ஒரு நாளைக்கு மாளிகை இருக்கக்கூடாது. போடி பாவி. என்னை ஈடேறவில்லையே. தாயோட உறவு நினைச்சு நிக்கணும், நம்ம தாய் மாமனை கல்யாணம் பண்ணி நம்ம தாயோட உறவு நம்ம நினைச்சு நிக்கணும்னு ஆசைப்பட்டு மனசுல கல்யாண கனவு கட்டி இவர்தான் இந்த கணவன் ஒரு கோட்டை கட்டி வாழ்ந்த சண்டாளி. மாற்றாவன் போன பின்னே உன்னை மனப்பதற்கு நான் மறையினா நீ ஒரு வேசிக்கு சம்மனே என்னுடைய மாமன் வெளியே தள்ளிட்டான். எனக்கு யார் இருக்கா? ஆதரிக்கு தாய் இருக்காங்களா? அம்மானு சொல்லி ஒரு உறவு இருந்தா நம்ம அம்மானு தேடி போலாம். அம்மானு இல்லையே, நம்மனும் மாமனும் கைவிட்டுட்டான். இன்னுமே யாருடா கடவுளே எனக்கு ஆதரவு இறைவா. ஒருவேளை அஷ்டாபுரம் போனா நம்ம தங்கச்சோட சேர்ந்து நாமளும் கல்யாணம் செஞ்சு நம்ம தங்கச்சோட நம்ம 3 பேரும் சேர்ந்து வாழ்ந்துக்கணும். அப்படின்னா அஷ்டபுரம் போலாமா? போலாம்.